கும்பகோணம் தி சென்னை சில்க்ஸின் தினசரி 1 மணி நேர அதிரடி விற்பனை வருகின்ற மே 18 முதல் காலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை ரூபாய் 300 மதிப்புள்ள இந்தியா சாரீஸ் ரூபாய் 100 மட்டுமே. இதுபோல் ஏராளமான ரகங்கள் அதிரடி தள்ளுபடி விலையில். தி சென்னை சில்க்ஸ், CRC பஸ் டெப்போ எதிரில், கும்பகோணம். குளவரையான் கோகிலாம்பாள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் அரசு பொதுத் தேர்வில் தொடர்ந்து 3ஆம் முறையாக மாநில அளவில் சிறப்பிடம் பெற்று சாதனை படைத்துள்ளனர். நடந்து முடிந்த பிளஸ் டூ பொதுத் தேர்வில் 600க்கு 597 ஒருவரும், 596 4 மாணவர்களும், 595 3 மாணவர்களும் பெற்று சாதனை படைத்துள்ளனர். மேலும் 328 சென்டர்களை மாணவர்கள் பெற்றுள்ளனர். இப்போது கேஜி முதல் 12ஆம் வகுப்பு மற்றும் நீட் ரிப்பீட்டர்ஸுக்கான அட்மிஷன் நடைபெற்று வருகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுபவர்களுக்கு கல்வி கட்டண சலுகை வழங்கப்படும். செப்பரேட் ஹாஸ்டல் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். கோகிலாம்பாள் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ், குளவரையான், அணைக்கரை அருகில். செல் நம்பர் 7094433852. பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. 100.3 பன்மொழி ஒலிபரப்பில் காரைக்கால் வானொலி நிலையத்தை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி சொல்லட்டுமா நிகழ்ச்சியில் அடுத்து வந்திருக்கிற செய்தி யாருடையது அப்படிங்கிறது பார்க்கலாமா? சுந்தர பெருமாள் கோவிலில சண்முக சுந்தரம் சொல்லியிருக்கிறாங்க, நடக்காது என தெரிந்தும் பல பேர் வாழ்க்கையை மீண்டும் முதலிலிருந்து தொடங்க ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று அப்படின்றாங்க. திருவடிவாசல் ஜோதி விஸ்வநாதன் தன்னுடைய செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. இழந்தது எதுவாயினும் அதை விட சிறந்தது கிடைக்கும் என்பது நம்பிக்கை, கிடைத்தது எதுவாயினும் அதுவே சிறந்தது என எண்ணுவது தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புஷ்பவனம் பவித்ரா சொல்லக்கூடிய செய்தி, உதிர்ந்த சருக்கொன்று உணர்த்துவது நமது பண்பலை 100.3 நாளை நிகழ்ச்சியில் அழைத்து வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை. எப்பொழுதும் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க நகை மாளிகை, திருச்சி. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் செய்தி சொல்லட்டுமா நிகழ்ச்சியின் பகுதியில் நமக்கு வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம். எப்பொழுதும் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க நகை மாளிகை, திருச்சி. ஆகாஷவாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு நேரம் 9:30.
நேயர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் PSR தங்க மாளிகை காரைக்கால் களிமா எலக்ட்ரிக் கம்பெனி வழங்கும் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. தங்க மாளிகையில் அழைப்பு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி செய்தாலும் இல்லை. வைர நகைகளுக்கு 15% வரை தள்ளுபடி. தங்க நகைகளை நியாயமான விலையில வாங்கணும்னா அந்த காலத்துல இருந்தே PSR ஊருக்கே தெரியுமே. PSR தங்க மாளிகை காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் களிமா எலக்ட்ரிக் கம்பெனி. அனைத்து முன்னணி நிறுவனங்களின் ஃபேன்களை கோடை ஆஃபரில் அள்ளிச் செல்லுங்கள். களிமா எலக்ட்ரிக் கம்பெனி காரைக்கால். களிமா எலக்ட்ரிக் கம்பெனி. உஷா ஃபேன், வீனஸ் வாட்டர் ஹீட்டர், வீட்டுக்கு தேவையான அனைத்து வயரிங் பொருட்கள், ஃபேன்சி ஐட்டங்கள் வாங்கிடு. களிமா எலக்ட்ரிக் கம்பெனி ஏசி ஷோரூம் பெரிய பள்ளி வாசல் அருகில் காரைக்கால். உஷா ஃபேன் வயரிங் பொருட்கள் வாங்கிடு. களிமா எலக்ட்ரிக் கம்பெனி பெரிய பள்ளி வாசல் அருகில் காரைக்கால். தேதியும் சேதியும். காலத்தின் பேரேட்டில் இன்றைய தேதி சொல்லும் செய்திகள். இன்று மே 18. இன்று சர்வதேச அருங்காட்சியக தினம். ஒவ்வொரு ஆண்டிலும் மே 18ஆம் தேதி உலகளாவிய அளவில் சர்வதேச அருங்காட்சியக தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அருங்காட்சியகங்களின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு உணர்த்துவதற்கும் அதே போல இது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் இந்த தினம் 1977ஆம் ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆயிரத்து 1974ஆம் ஆண்டு இதே நாளில் சிரிக்கும் புத்தர் என்று பெயரிடப்பட்ட திட்டத்தில் இந்தியா தனது முதலாவது அணுகுண்டை வெற்றிகரமாக சோதித்தது. இன்று உலக எய்ட்ஸ் தடுப்பு ஊசி தினம். உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினம் ஆண்டுதோறும் மே 18ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டு வருகிறது. HIV தடுப்பூசி ஆராய்ச்சியின் முக்கியத்துவத்தை பற்றி உலகம் முழுவதும் விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த தினமானது 1998ஆம் ஆண்டிலிருந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. 1912 மே 18 முதலாவது இந்திய திரைப்படம் ஸ்ரீ பந்தாலி மும்பையில் வெளியிடப்பட்ட நாள் இன்று. அந்த சைடு 1804ஆம் வருடம் இதே நாளில் நெப்போலியன் பிரான்சின் பேரரசராக என்ன பாருப்பா எங்க பாரு இந்த பாரு அறிவிக்கப்பட்டார். இன்று CR சுப்பராமன் என்று அழைக்கப்படும் CS ராம் அவர்களுடைய பிறந்த தினம். இவர் பிரபலமான ஒரு தென்னிந்திய இசையமைப்பாளர், திரைப்பட தயாரிப்பாளரும் ஆவார். இவர் பிறந்த ஆண்டு 1920. அதுவா போர்டு. தமிழக விண்வெளி அறிவியலாளர் வே. ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாள் என்று. இவர் சென்னையில் பிறந்தவர். இவர் நோபல் பரிசு பெற்ற சர் சி வி ராமன் அவர்களின் மகன். பெங்களூருவில் உள்ள ராமன் ஆய்வுக் கழகத்தில் 1972 முதல் 1994 வரை இயக்குநராக இருந்தவர். இவர் 80க்கும் மேலான ஆய்வுக் கட்டுரைகளை அறிவியல் இதழ்களிலும் அனைத்துலக ஆய்வரங்குகளிலும் வெளியிட்டுள்ளார். இன்று பிச்சிமணி ஐயர் இவர் நாகை மாவட்டம் முதல் தர கலைஞராக பணியாற்றியவர். இவர் வேதாள உலகம், ராமராஜ்யம், பெண் வாழ்க்கை போன்ற திரைப்படங்களில் வீணை வாசித்துள்ளார். மகாதேவன், MS விஸ்வநாதன் போன்ற திரைப்பட இசையமைப்பாளர்களுக்கு வீணை வாசித்திருக்கிறார். இவர் சென்னை இசைக்கழகம் வழங்கும் வீணை சண்முக வடிவு விருதை 3 முறை பெற்றுள்ளார். மற்றும் சங்கீத நாட்டை குறிச்சி, கதன குதூகலம் மற்றும் மலையமாரதம் ஆகிய ராகங்களில் ஸ்வர ஜதிகளையும், வசந்த கைசிகி, பிருந்தாவன சாரங்கா, அமீர் கல்யாணி ஆகிய ராகங்களில் தில்லானாக்களையும் உருவாக்கி இருக்கிறார். இன்று PS ராமன் அவர்களின் நினைவு நாள். பல சிறுகதைகள், புதினங்கள், நாடகங்களை இவர் எழுதியிருக்கிறார். மணிக்கொடி கால எழுத்தாளர்களில் இவரும் ஒருவர். இவர் பல திரைப்படங்களுக்கு உரையாடலும் எழுதியிருக்கிறார். சில படங்களை இயக்கியும் இருக்கிறார். இவர் பத்தலகுண்டுவில் பிறந்தவர். மகா
மகாத்மா காந்தியின் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கெடுத்தவர். இவர் எழுதிய மணிக்கொடி காலம் என்ற இலக்கிய வரலாறு புத்தகத்திற்கு 1982 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. இவர் 304 சிறுகதைகள், 3 நாவல்கள், 6 நாடகங்கள் எழுதியுள்ளார். இந்தியாவின் 14வது பிரதமர் தேவ கவுடா அவர்களின் பிறந்த நாள் இன்று. இவர் ஹரதனஹள்ளி என்ற ஊரில் பிறந்தவர். இவர் கர்நாடக மாநிலத்தின் 11வது முதலமைச்சராகவும் இருந்தவர். விவசாய குடும்பத்தில் பிறந்த இவர் 1952 ஆண்டில் மாநில சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேதியும் சேதியும் காலத்தின் பேரேட்டி இன்றைய தேதி சொல்லிய செய்திகள். இது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால் களிமா எலக்ட்ரிக் கம்பெனி வழங்கிய தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் களிமா எலக்ட்ரிக் கம்பெனி. அனைத்து முன்னணி நிறுவனங்களின் ஃபேன்களை கோடை ஆஃபரில் அளிச்சிருந்தார். களிமா எலக்ட்ரிக் கம்பெனி, காரைக்கால்.